ஆல் இண்டியா ரேடியோ. தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் உள்ள திருச்சி மாநிலத்தின் முக்கிய நகரங்களில் ஒன்றாக திகழ்கிறது. காவிரி கொள்ளிடம் ஆறுகளால் விவசாயத்தில் வளமுடியும் திருச்சியில் பெல் துப்பாக்கி தொழிற்சாலை மற்றும் அதனை சார்ந்துள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பரவியுள்ளன. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில், மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவில் என ஆன்மீக பூமியாகவும் திகழ்கிறது. திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, ஸ்ரீரங்கம், திருவரம்பூர், புதுக்கோட்டை, கந்தவர்கோட்டை என 6 சட்டப்பேரவை உள்ளடக்கிய திருச்சி மக்களவை தொகுதியில் 7,52,953 ஆண்களும் 7,91,548 பெண்களும் 241 மூன்றாம் பாலினத்தவர்கள் என மொத்தம் 5,44,742 வாக்காளர்கள் உள்ளன. 1951 முதல் 18 முறை சந்தித்த தேர்தல்களில் அதிக முறை வெற்றி பெற்ற கட்சியாக காங்கிரஸ் கட்சி உள்ளது. ஆனால் கடந்த 2001, 2009, 2014 அதிமுக வெற்றி பெற்றது. கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சு. திருநாவுக்கரசர் களமிறங்கினார். அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் இளங்கோவனும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சார்பாலா தொண்டைமானும் களம் இறங்கிய போட்டி நிலவியது. 6,21,285 வாக்குகள் பெற்ற திருநாவுக்கரசர் 4,59,286 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் முதல் வாக்காளர்கள் என்ன எதிர்பார்க்கிறார் என்று கூறும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா, கல்விங்கிறது அடித்தர மக்கள்லேருந்து எல்லாருக்குமே கிடைக்க வேண்டிய ஒன்று. ஸோ அதனால் நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக என்ன நாங்கள் எதிர்பார்க்குறோன்னா, கல்வியில் எல்லா இடங்களிலும் கல்வி இருக்கணும். வில்லேஜ், சிட்டிஸில் மட்டும் பெரிய கல்வி கிடைக்கும், வில்லேஜில் போனால் கிடைக்காது. அதே மாதிரி தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிலபஸ், எல்லாருக்கும் நல்ல இது கிடைக்கணும். ஒரே மாதிரியான சிலபஸ், ஒரே மாதிரியான நல்ல கல்வி திட்டம் வரணும். அதே மாதிரி இப்போ ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரி படிப்புகள், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கெலாம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரிலிம்ஸில் ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வீட்டில் இருந்தே படித்து பாஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்களால மெயின்ஸ்லாம் வில்லேஜில் இருக்கிற பீப்புள், ரூரல் ஏரியாஸில் இருக்கிற பீப்புளால் அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு இந்த மெயின்ஸில் ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு நிமிஷம், இந்த கொஸ்டின் இத்தனை நிமிஷம் தான் எழுதணும், அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களால அதை இது பண்ண முடியல. எல்லாரும் நிறைய பேரோட தாட் என்னன்னா, டெல்லி போனால் தான், அந்த மாதிரி ஏரியாவுக்கு, பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்க்கு போனால் தான், அங்கே போய் படித்தா தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ண முடியுன்ற ஒரு தாட் இருக்குது. ஸோ அதை இது பண்ணுற மாதிரி, தவிர்க்கிற மாதிரி அவங்கவங்க இடத்துக்கே ஒரு சின்ன வில்லேஜில் இருக்கிற பசங்களுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல ஒரு கல்வி திட்டம் வரணும். ஸோ அதனால் இந்த எல்லோருக்கும் ஒரே கல்வி வந்தால் தான் எல்லோரும் சமமாக ட்ரீட் பண்ணப்படுவாங்க. அதுதான் கேட்டுக்கொள்கிறோம். எங்களோட வர நாடாளுமன்ற எலெக்ஷனில் எந்த கட்சியினர் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களோட எஜுகேஷ்னல் குறைகளை அவங்க தீர்த்து வச்சாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். வணக்கம், நான் ஸ்ரீரங்கம் தொகுதியில் இருக்கேன். வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அஸ் அ யங்ஸ்டராக நான் இந்த கோரிக்கைகள் தான் அந்த அரசுக்கு வைக்கிறேன். என்னென்னா, இந்தியாவில் ஐஐடி, எய்ம்ஸ், ஐஐஎம் இந்த மாதிரியான மத்திய பல்கலைக்கழகங்கள் இருக்குது. அந்த மாதிரியான பல்கலைக்கழகங்களில் கிராமப்புறத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கும் முதல் பட்டதாரி மாணவர்களுக்கும் அரசு இடஒதுக்கீடோட கூடிய இலவச கல்வி வழங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய பொருளுக்கு அரசே விலை நிர்ணயம் செஞ்சு அவங்கக்கிட்டேருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணாங்க அப்படின்னா விவசாயிகளுடைய பொருளாதார நிலை நிச்சயமாக உயரும். அது மட்டும் இல்லாமல் விலைவாசி உயர்வை அரசு நிச்சயமாக கட்டுப்படுத்தணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். கிராமப்புறத்தில் இன்னுமே ரூரல் ஏரியாவில் சரியான போக்குவரத்து வசதிகள் இல்லை. சாலைகள் இருந்தாலுமே, பேருந்துகள் வந்தாலுமே அந்த பேருந்துகள் ஒரு சரியான நிலையில் இல்லை. அதை அரசு மாற்றி அமைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் இப்போ தான் முதலாக என்னுடைய ஜனநாயக கடமை, அதாவது ஓட்டு போட போகிறேன். நான் ஓட்டு போடணும் அப்படின்னா இந்தந்த கோரிக்கைகள்லாம், இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். நான் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட போகிறேன் அப்படின்னா என்னுடைய எதிர்பார்ப்புகள் இதுவாக தான் இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ண போகிறேன். இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் டைமாக நான் இப்போ சூஸ் பண்ண போகிறேன். இப்போ யார் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், யார் எம்பி ஆகலாம், அதெல்லாம் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது என்னோட நாடு. என்ன டெவலப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு பிஇ முடிச்சுட்டுலாம் எல்லாம் டெலிவரி வேலைக்கு போய்ட்டுருக்காங்க. அவங்களோட அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் க்யூர் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறையா இண்டஸ்ட்ரியல், நிறைய எம்என்சிஸ் உள்ளே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் ரொம்ப நிறைய டெவலப்மெண்ட் தேவை. ரொம்ப எக்கனாமிக்கலாக நம்ம இன்னும் டவுனாக தான் போயிட்டுருக்கோம். எக்கனாமிக் லெவல் நம்ம டெவலப் ஆகணும். வர நாடாளுமன்ற தேர்தலில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா ஸ்காலர்ஷிப், கவர்மெண்ட் மூலியமாக நிறையா இன்டர்ன்ஷிப்ஸு, ஃபண்ட்ஸ் இதெல்லாம் நிறையா ப்ரொவைட் பண்ண நல்லாயிருக்கும். இப்போது தமிழ்நாட்டு சவுத் இந்தியா சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, அந்த கேந்திரிய வித்யாலயா, சகோதயா ஸ்கூல்ஸ்லாம் இன்னும் சரியாக திறக்கலை, நிறையா இல்லை. இப்போ அதெல்லாம் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணி ஸ்கூல்ஸ்லாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்.
எல்லாருமே ஸ்கில்ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணணும். சும்மா படித்தோம் ஏதோ தானமும் பண்ணாமல் எல்லாத்தையும் ஸ்கில்ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணால் அவங்களும் வந்து பீப்புள்ஸும் நல்லா இதாக பண்ணுவாங்க, கண்ட்ரி நல்லா டெவலப் ஆகும். வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஃபஸ்ட்டு ஓட்டிங் பண்ண போகிறேன். எங்களுக்குன்னு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணால் ஓகே இவங்களுக்கு நாங்கள் ஓட் போடுவோம் அப்படின்னு இருக்குது. எங்களுக்கு ஃபஸ்ட்டு எஜுகேஷன் சிஸ்டம் மாறணும், அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். திருச்சி பாராளுமன்ற தொகுதி பொதுமக்கள் கூறும்போது, நான் திருச்சி பாராளுமன்ற தொகுதியை சேர்ந்த குடிமகன். ஸோ வாக்களிக்கும் போது நமக்கு என்ன கடமைகளை என்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் என்பது முக்கியம். ஸோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா என்று பார்க்க வேண்டும். ஸோ அடுத்த முறை வாக்களிக்கும் போது நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வாழை ஆராய்ச்சி மையம் வந்து மக்களுக்கு வந்து அது விவசாய நிலங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. திருச்சி பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் சார்ந்து தான் இருக்குது. காவிரி படுகையை ஒட்டி இருக்கிறதுனால காவிரி குடிநீரும் விவசாயத்தை சார்ந்து இருப்பதனால ஸோ அந்த ஒரு கோரிக்கைகளை நிறைவேற்றணும். பொதுவாக மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இலவச கல்வி, தரமான கல்வி, சுகாதாரம், அனைவருக்கும் வேலைவாய்ப்பு, நல்லதொரு குடியுரிமை, ஸோ இது எல்லாமே இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக மக்கள் வந்து நல்லா வந்து வாழ முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம். ஸோ யார் வராங்கன்னு முக்கியம் இல்லை, யார் வந்தாலும் மக்களுக்கு அவருடைய கடமைகளை செஞ்சாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த காவேரி வந்து காவேரி கொள்ளிடம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிஞ்சிடுது. ஸோ தடுப்பணைகள் அதிகமாக இருக்குமானால் நீரை சேமிக்கலாம். நிலத்தடி நீரை சேமிப்பதன் மூலம் மக்களுடைய வாழ்வாதாரம் பெருகும் அப்படின்னு நாங்கள் வந்து ஆசைப்படுறோம். ஏன்னா நிறையா அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துடுச்சு, நிறையா ஃபேக்ட்ரிஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த குடிநீர் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேள்விக்குறி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. இப்போவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது எங்கள் ஏரியாலேயே. ஸோ பின்னொரு காலத்தில் வரும்போது எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுங்கிற ஒரு அச்சநிலை ஏற்பட்ட காரணத்தினால ஸோ தடுப்பணைகள் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் நிறையா கட்டினாங்க அப்படின்னா நீரை சேமிப்பதன் மூலமாக விவசாயத்தை வந்து செழிப்ப முடியும். அதன் மூலமா மக்களுடைய வாழ்வாதாரமும் வந்து வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மலைக்கோட்டை புதுக்கோட்டையிலிருந்து டெல்லி செங்கோட்டைக்கு யார் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பெரம்பலூர் மக்களவை தொகுதி ஓர் கண்ணோட்டம். தமிழகத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது பெரம்பலூர் மக்களவை தொகுதி. 2009ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பின் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் பெரம்பலூர், துறையூர், லால்குடி, மணச்சநல்லூர், முசிறி மற்றும் குளித்தலை ஆகிய 6 சட்டசபை தொகுதிகள் உள்ளடங்கியுள்ளன. பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் 6,97,993 ஆண் வாக்காளர்களும் 7,41,204 பெண் வாக்காளர்களும் 131 இதர வாக்காளர்களும் என மொத்தம் 14,39,329 ஆண் வாக்காளர்கள் உள்ளனர். இவர்கள் வாக்களிக்க வசதியாக இந்த தொகுதியில் 1,666 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் இதுவரை நடந்த 17 தேர்தல்களில் 8 முறை திமுகவும் 6 முறை அதிமுகவும் 2 முறை காங்கிரசும் 1 முறை TNT கட்சியும் வெற்றி பெற்றுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளர் சிவபதியை விட 4,03,518 வாக்குகள் அதிகம் பெற்று திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் TR பார்வேந்தர் வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில் திமுக சார்பில் 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற ராசா மத்திய கேபினெட் அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளனர். தமிழகத்திலேயே பருத்தி, மக்காசோளம், சின்ன வெங்காயம் போன்றவை அதிக அளவில் சாகுபடி செய்வதிலும் பால் உற்பத்தியிலும் பெரம்பலூர் மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பெரம்பலூர் மாவட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கையான ரயில் போக்குவரத்து வசதி திட்டத்தை கொண்டு வர வேண்டும். கிடப்பில் போடப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரியை துவங்க வேண்டும். மாவட்ட தலைநகரான பெரம்பலூரில் அரசு பொறியியல் கல்லூரி, சட்டக்கல்லூரி, வேளாண் கல்லூரி ஆகியவற்றை கொண்டு வர வேண்டும். வேப்பந்தட்டு பகுதிக்கு காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். லால்குடி, குளித்தலை பகுதியில் வாழை ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட வேண்டும். மணச்சநல்லூர், குளித்தலை, முசிறி போன்ற பகுதிகளில் விளையும் கோரை புல்லை கொண்டு பாய் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கப்பட வேண்டும். புதிதாக துறையூரை தலைமையிடமாக கொண்டு வருவாய் கோட்டம் உருவாக்கப்பட வேண்டும். துறையூரில் காவல்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அமைக்கப்பட வேண்டும். உப்பிலியபுரம் தாலுகா புதிதாக உருவாக்கப்பட வேண்டும். வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதே இத்தொகுதி மக்களின் மிகுந்த எதிர்பார்ப்பாக உள்ளது. பிரபாத், பெரம்பலூர் மாவட்டம். எங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் இதுநாள் வரைக்கும் மக்களுடைய நிறைவேறாத கனவுகளாக வந்து பார்த்திங்கன்னா ரயில் சேவையானது ரொம்ப நீண்ட காலமாக இருக்கு. இந்த ரயில் போக்குவரத்து சேவையானது வரும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் எங்களுக்கு கிடைக்கிறது வாக்குறுதி அளித்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
இது மட்டும் இல்ல, எங்களுடைய பெரம்பலூர் மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி வந்து அனுமதிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா இன்னமும் அந்த எதிர்பார்ப்பானது நிறைவேற்றப்படலை. அதற்கான எந்த ஒரு அடிக்கல் கூட நாட்டில் இருந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் அப்படிப்பட்ட சூழல்ல தான் மருத்துவக் கல்லூரியுடைய திட்டமானதும் இருக்கு. ஆனா பெரம்பலூர் மாவட்டத்திற்கு பிறகு வந்த மாவட்டங்கள்ல எல்லாம் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இந்த பெரம்பலூர் மாவட்டத்திலையும் அப்படிப்பட்ட மருத்துவக் கல்லூரி திட்டம் இருந்தும் செயல்படாம இருக்கு. செயல்பாட்டு கொண்டு வரணும். இது மட்டும் இல்லைங்க, பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே கல்வியை தேடி அடிப்படையா இன்னைக்கு வந்து ஒரு பொறியியல் கல்லூரிக்கு கூட இடம்பெயர்றாங்க, பல மாவட்டங்களை தேடி போறாங்க. ஆனா இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு அரசு சார்ந்த பொறியியல் கல்லூரியோ, வேளாண்மை கல்லூரியோ, மருத்துவக் கல்லூரியோ, இது மட்டும் இல்ல ஒரு சட்டக் கல்லூரி இது கூட எங்களுக்கு வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் அடிப்படையாக இன்னைக்கு இளைஞர்களுக்கான ஒரு எதிர்கால திட்டமிடல் சார்ந்து இல்ல, செயல்பாட்டுக்கு வரல. வருங்காலங்கள்ல இப்ப நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன இருக்குன்னா, பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாருக்குமே நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு எங்களுடைய மாவட்டமானது சிறந்த ஒரு மாவட்டமாக, வளர்ச்சி அடைந்த மாவட்டமாக வரதற்கான ரயில் போக்குவரத்து சேவை வரணும். அது மட்டும் இல்ல, மருத்துவக் கல்லூரி கிடப்பிலே கிடக்க அந்த மருத்துவக் கல்லூரி மறுபடியும் எங்களுக்கு வந்து சிறந்த எல்லாரும் பயன்பெறக்கூடிய ஒரு இடத்துல வந்து மருத்துவக் கல்லூரி அமைச்சு தரணும். சிறந்த அரசு பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, சட்டக்கல்லூரி இதை எல்லாத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை, எல்லாரும் பயனடையக்கூடிய திட்டங்களை வந்து செயல்பட்டு கொண்டு வர நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் பெரம்பலூர் மாவட்டம் சார்பாக. இதை வந்து ஒரு ரொம்ப முக்கியமா கவனத்தில் எடுத்துக்கொண்டு வேட்பாளர்களாகிய எல்லா கட்சி அரசியல் தலைவர்களுக்கும் நாங்கள் கூடிய இந்த கோரிக்கை, இதை வந்து செயல்பட்டு கொண்டு வரதற்கு முன்வர நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம். என் பேர் வெங்கேஷ். நான் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து வரேன். பெரம்பலூர் மாவட்ட மக்களுடைய மிக நீண்ட கால கோரிக்கையா இருக்கிற ரயில்வே போக்குவரத்துங்கிறத வர எம்பி தேர்தலில் ஜெயிக்கிற வேட்பாளர் செஞ்சு கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு பெரம்பலூர் மாவட்டத்துடைய தலைநகர்ல அரசு மருத்துவக் கல்லூரி அமைச்சு கொடுக்கணும், அரசு பொறியியல் கல்லூரி அமைச்சு கொடுக்கணும், அரசு வேளாண்மை கல்லூரி அமைச்சு கொடுக்கணுங்கிறது பெரம்பலூர் மாவட்ட மக்களோட கோரிக்கையா நான் இங்க இந்த இடத்துல எடுத்து வைக்கிறேன். I'm M. Shuransni from Perambalur district. I'm very happy to share my view on my first voting for the upcoming election. Right to vote, it is not only our right, it's our duty of every citizen of our country. I'm very happy to share and I request all my brothers and sisters of our country to select their own wishes and vote for the upcoming election to fulfill their duty and responsibility of the country. Thank you. வணக்கம், நான் கலையரசி. ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரியில் வேதியியல் துறையில் பயின்று வருகிறேன். நான் முதன்முறையாக வாக்களிக்க உள்ளேன். வாக்களித்து எனது ஜனநாயக கடமையை காப்பாற்ற உள்ளேன். எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்களும் தவறாமல் வாக்களித்து ஜனநாயக கடமையை காப்பாற்றுவீராக. நன்றி. வணக்கம், நான் சி கயல்விழி, இளங்கலை 3ஆம் ஆண்டு வரலாற்றுத்துறை. முதல்ல எனக்கு வாக்குரிமை கிடைத்து இப்ப நான் முதல்ல ஓட்டு போட போறேன். ஓட்டு போட்டு என்னோட ஜனநாயக கடமையை நான் வந்து ஆற்ற போறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இளைஞர்கள் தான் இந்த நாட்டை வந்து உயர்த்தணும், அதுக்கான முன்னோடியா நம்ம தான் கண்டிப்பா இருக்கணும். அதனால எல்லாருமே தவறாம ஓட்டு போட்டு ஜனநாயக கடமை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டது மக்களவை தொகுதி 2024 ஓர் கண்ணோட்டம்.